தொடர்ந்து செய்தியாளர் சடையாண்டி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சடையாண்டி, இந்த ஒரு குறிப்பிட்ட விளையாட்டை பொறுத்த வரைக்கும் 50 கிலோ எடை அப்படிங்கிறது சரியாக 50 கிலோவாக இருக்கணும், இல்ல அதை விட கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த 50 கிலோவை தாண்டி அந்த 100 கிராம் எடை இரவில் நடைபெற்று நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நிச்சயமா. ஆனா நீங்கள் போட்டியில் அவர் உண்மை எடையுடன் தான் இருக்கிறார். அவர் விளையாடி உண்மையாக தான் வெற்றியை வசப்படுத்தி இருக்கிறார். இறுதி போட்டிக்கும் அவர் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வரைமுறைப்படி விளையாடிதான் இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்கிறார் என்ற ஒரு தகவலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது இறுதி போட்டிக்கு அவர் செல்வதற்கு முன்பாக பரிசோதித்ததில் அவர் 50 கிலோ 100 கிராம் எடை அதிகமாக இருக்கிறது, 50 கிலோக்கு உட்பட்ட எடை இல்லை. எனவே இறுதி போட்டிக்கு அவர் செல்வதில் தடை விதிக்கப்படுகிறது என்ற ஒரு தகவலைத்தான் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வெளியிட்டிருக்கிறது. அந்த ஒரு நாள் இரவில் எப்படியது இதை கவனிக்க தவறிவிட்டாரா அல்லது வெளிப்போகத்தே அந்த உணவு கட்டுப்பாட்டுடன் இல்லையா என்பது தொடர்பாக பல்வேறு கோணங்களில் இதை நாம் ஆராய வேண்டிய ஒரு தகவலாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு விளையாட்டு வீரருமே ஒலிம்பிக் போட்டி என்பது ஒரு கனவு. ஏற்கனவே டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இவர் விளையாடி இருக்கிறார், ரியோ ஒலிம்பிக் போட்டியில் விளையாடி இருக்கிறார், உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இவர் விளையாடி இருக்கிறார். உலக சாம்பியன்ஷிப்பில் 2 முறை வெண்கல பதக்கமும் வென்றிருக்கிறார். காமன்வெல்த் போட்டியில் 3 முறை தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். ஆசிய விளையாட்டு போட்டியில் 2 முறை தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார் என்று பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வென்றிருக்கிறார். யூத் காமன்வெல்த் போட்டி, யூத் ஏசியன் கேம் போன்ற விளையாட்டு போட்டிகளில் எல்லாம் வெற்றி பெற்றுதான் இவர் இந்த ஒலிம்பிக் இவர் பங்கேற்கவில்லை. ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர், பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகளில் விளையாடி இருக்கிறார். எப்படி உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும், எப்படி ஒரு சக எதிரி வீராங்கனையை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு வகையான அனுபவத்துடன் தான் இவர் இருக்கிறார். எனவே எப்படி இந்த தவறு நேர்ந்தது என்பது தொடர்பாக எல்லாம் இனிமேல் தான் விரிவாக நமக்கு தகவல் கிடைக்கும். ஆனால் ஒலிம்பிக் விதிமுறைப்படி 50 கிலோ என்றால் 50 கிலோக்கு குறைவாக நீங்கள் எடையை வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் 50 கிலோவுக்கு அதிகமாக எடையை வைக்க வேண்டாம் என்ற ஒரு கரரான ஒரு முடிவாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பெல்லாம் குத்துச்சண்டை போட்டிகளில் 45 கிலோவிலிருந்து 50 கிலோ, 46 கிலோவிலிருந்து 50 கிலோ, 48 52 கிலோ எடை பிரிவு என்று அந்த 4 கிலோ எடை பிரிவானது வழங்கப்படும். வீரருக்கே அந்த வசதியானது வழங்கப்படும். ஆனால் மல்யுத்தத்தை பொறுத்த அளவிற்கு 50 கிலோ, 58 கிலோ, 52 கிலோ என முழுமையாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே குறைவான எடையுடன் நீங்கள் பங்கேற்றிருக்கலாம். எப்படி இந்த எடையை குறைக்காமல் இப்படி வினில் போகத் அசால்ட்டாக செயல்பட்டார், பயிற்சியாளர் ஏன் கவனிக்கவில்லை என்ற கேள்விதான் நமக்கு மீண்டும் மீண்டும் எழுகிறது. ஒலிம்பிக் போன்ற மிக முக்கியமான ஒரு விளையாட்டு களம் சர்வதேச அளவில், அதில் இந்தியாவின் தங்க கனவு இன்று பொய்த்து போயிருக்கிறது. அது குறித்து தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத்தினுடைய இந்த தகுதி நீக்கம் குறித்து தொடர்ந்து பேசுவோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.